கர்த்தர் நல்லவர், அற்புதமான தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழல்லையும் அவருடைய பலத்த கரத்தினால அவர் உங்களை என்னையும் நடத்துகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நம்ம நம்பி காத்திருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்ம குடும்பத்துலேயும் சரி, எவ்வளோ பெரிய நெருக்கத்தை பிசாசு கொண்டு வந்தாலும் ஒரு பெரிய ஜெயத்தை நோக்கி ஆண்டவர் உங்களே என்னையும் கொண்டு போகிறார். ஏமேன். 77 நாளுங்க இன்றைக்கியோட இந்த உபவாச பயணத்தில் 180 நாளை நோக்கி போயிட்டுருக்கோம். கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு அடையாளத்தை மையப்படுத்தியே தேவன் நம்மளை கொண்டு போகிறார். முக்கியமாக இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நான் நினச்ச ஒரு முக்கியமான ஒரு காரியம், நிறைய நேரத்தில் மறைமுகமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற சில பாவங்கள், அது பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரையும் தாக்கி ஒரு போராட்டமான சூழலுக்கு நேராக நம்மளை கொண்டு போகிற அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்ம குடும்பத்தை கொண்டு வரணும். அதை மையமாக வைத்து தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற ஒரு குடும்பம், பாவத்தை அழிக்கிற ஒரு குடும்பம், பாவத்தை நிராகரிக்கிற ஒரு குடும்பமாக யோசுவாவினுடைய குடும்பம் இருந்தது. அதனால தான் யோசுவா அழகாக சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தாலும், எந்த சூழல் வந்தாலும் எங்கள் நம்பிக்கை கடவுள் மேலே மட்டும்தான் இருக்கும், அவர் மேலே மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி யோசுவா அதில் உறுதியாக இருந்தார். அதனால தான் அவர் குடும்பத்தை மையப்படுத்தி ஆகான் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணார். ஏன்னா தேவனுக்குரியதை ஆகான் திருடி வைத்து கொண்டா, அதனால் ஒரு பெரிய தோல்வியை இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாக பார்த்தாங்க. அப்போ நம்ம வீட்டில் கூட பார்த்திங்கன்னா கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெரியவங்க, சின்னவங்க, நம்மளோடு பயணிக்கிற எல்லாருடைய விஷயத்துலேயும் இந்த காரியத்தை நீங்களும் நானும் பார்க்கணும். ஏன்னா பிசாசு எப்படியாவது உங்களை என்னையும் அழிக்கணும்னு அவன் திட்டம் போடுகிற அந்த திட்டத்தை உடைப்பதற்கு குடும்பத்தில் இருக்கிற சில பேரை தான் கையில் எடுத்துடுறான். அது குடியினால், சில நெருக்கடியினால், சில பாவத்தின் அடையாளத்தினால. சில பேர் சொல்லுவாங்க, பாருடி நீ அவங்க பையனாடா, ஏண்டா உங்கள் அப்பா பேரை கெடுக்கிற, ஏண்டா உங்கள் அம்மா டீச்சர் இப்படி பண்ணுற, உங்கள் அப்பா பாஸ்டர் இப்படி பண்ணுற, உங்கள் அண்ணன் எவ்வளோ நல்லவன் தெரியுமாடா, ஏண்டா இப்படி இருக்க, எவடா உன் தம்பி உன்னோட சின்னவன், அவன் அப்படி இருக்கான், நீ ஏண்டா இப்படி இருக்க. இப்போ இதெல்லாம் எதை மையப்படுத்தி வருகிறது அப்படின்னா, குடும்பத்தை மையப்படுத்தி வருது. யாராவது ஒருத்தரை தூக்கிடுறான் பாருங்கள் பொல்லாத பிசாசு. அதை நிர்மூலமாக தான் இன்றைக்கி ஒரு 10 ஜெப குறிப்புகளை ஆண்டவருடைய கிருபையில் எடுத்திருக்கோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, விசுவாசத்தோடு நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார், உங்கள் ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், ஆண்டவர் உங்களுக்கு துணையாக நிற்பார். இது எல்லாம் நிச்சயம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போது இல்லை நேரத்தை ஏற்படுத்தி இந்த 10 ஜெப குறிப்புக்காக உங்கள் வீட்டில் ஜெபிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஏமேன். பாருங்கள், முதல் காரியம் பாருங்கள், மனம் திரும்புகிற ஒரு கிருபை நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம சொல்லி இல்லை, அவங்களா மனம் திரும்புகிற ஒரு கிருபைக்கு நேராக நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம் வரணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் வாழ்க்கையில் உள்ள தவறுகள் எல்லாம் உணர்ந்து என் பிள்ளைங்க திருந்தணும், நான் திருந்தணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் திருந்தணும், ஆண்டவரே என் குடும்பம் முழுவதும் திருந்தணும் ராஜா. இல்லைன்னு நம்மளை ஒதுக்கின்னு போயிடக்கூடாதுங்க. யோபு பார்த்திங்கன்னா தன் பிள்ளைகள் ஒரு வேளை பாவம் செஞ்சுருக்கலாம், செய்யலாம், அப்படி செய்யக்கூடாது, பட் ஆனாலும் அவங்க எல்லாருக்காகவும் அவர் பலியிடுகிறவராக இருந்தார். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதை ஒரு ஜெபமாக உங்கள் வீட்டில் வைங்க, அது நல்லது. ஆண்டவர் அப்படியே உங்கள் குடும்பத்தை கட்டுவார். ஏமேன். ரெண்டாவது பாருங்கள், பாவத்தை வெறுக்கிற ஒரு மனம், பாவத்தை விரும்பாமல் அதை விட்டு விலகுகிற ஒரு ஆவியை எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கொடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ளே கொடுங்க ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் பர்சனலாக ப்ரேயர் பண்ணுவேங்க, அதனால தான் நான் இதை நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஜெபத்தில் நமக்கு தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதமான பாதையில் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவர் நடத்திட்டு போகிறார். ஏமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எஸ். மூன்றாவது பாருங்கள், சுத்தமான ஒரு வாழ்க்கை, எங்கள் குடும்பம் உமக்கு பிரியமான ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, என் குடும்பம் உமக்கு பிரியமாக ஒரு சுத்தமான வாழ்க்கையை என் குடும்பம் வாழணும், அப்படிப்பட்ட ஒரு கிருபை என் குடும்பத்துக்கு கொடுங்க, அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை என் குடும்பத்துக்கு கொடுங்க, உங்களால் முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது எல்லா தடையும் தாண்டி உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அப்படி நடத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த சுத்தமான வாழ்க்கை, வாயை திறந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்குங்க. நான்காவது, ரகசிய பாவம், மறைந்து இருக்கிற எங்கள் தவறுகள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள் இதெல்லாம் அகன்று போகணும்.
சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மறைந்திருக்கும், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் மறைந்திருக்கும். அது எல்லாம் அகன்று போக கர்த்தர் உதவி செய்யணும். உங்களால் மட்டும்தான் ஆண்டவரே முடியும். என் மகனை திருத்த, என் குடும்பத்தை திருத்த, என் பிள்ளைகளை திருத்த, பாவத்தில் இருக்கிற என் கணவர், மறைமுகமாக பாவத்தில் இருக்கிற என் பிள்ளைங்க, சில பேர் என் மனைவியை பாவத்தில் சிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பணத்தால், பொருளால். ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. அந்த ரகசிய பாவத்திலிருந்து, அந்த தவறுதலிருந்து அதெல்லாம் நம்ம குடும்பத்தை விட்டு அகன்று போக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படியே நம்ம குடும்பத்தை கட்டுவார். ஏமேன். ஐந்தாவது பாருங்கள், பலியிடுகிற ஒரு அனுபவம். எங்கள் வீடு தேவனை தேடுகிற இந்த ஒரு பலிப்பிடமாக இருக்கணும். எப்பவுமே ஜெபமும் துதியும் ஆராதனையும், கணவர் விட்டால் மனைவி, மனைவி விட்டால் கணவர், இப்படி ஒருத்தர் மாதிரி நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை நம்ம வீட்டில் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு தயவு நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் அந்த காரியத்துக்காக ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏமேன். நம்ம வீடு தேவனை தேடணும், மறந்துடாதீங்க. ஆறாவது, மன்னிக்கிற ஒரு அனுபவம். எங்கள் பாவங்களை நீர் மன்னிக்கிறது போல் ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் நிலைமைகளை மாற்றி, எங்கள் சூழலை மாற்றி நீங்கள் மன்னிக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, இனி பாவம் செய்ய மாட்டோம், இனி உமக்கு பிரியம் இல்லாமல் நடக்க மாட்டோம், இனி நீ அருவருக்கிற மாதிரி நடக்க மாட்டோம்னு சொல்லி அவர் பாதத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் எல்லா நிலைமைகளையும் மாற்றி உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அதுக்காக, அந்த காரியத்துக்காக மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்க. அந்த அனுபவத்துக்குள்ளே மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் அந்த அனுபவத்தை பெற்று வாழும்போது தேவனுடைய அற்புதம் நம்ம வாழ்க்கையில் பெருசாக இருக்கும். ஏழாவது, பிள்ளைகளுடைய பரிசுத்தம். நம்ம சந்ததி தவறான பாதையில் செல்லாமல் நேர்மையான வாழ்க்கையில் நடக்கணும், நேர்மையானவர்களாக நடக்கணும். இயேசுவே, எங்கள் சந்ததி ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் பாவத்தை விட்டு விலகுகிறவர்களாக, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, தேவனை நோக்கி பார்த்து அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற ஒரு சந்ததியாக என் சந்ததியை கர்த்தர் வைத்து அனுப்பும்படி அவங்க ஜெபிக்கிறோம்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஜெபிக்க 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 தேவன் அற்புதத்தை செய்வார். எட்டாவது, தேவனோடு ஒரு உறவு. பாவம் அல்ல, உம்மோடு நெருக்கமான ஒரு உறவு. ஆண்டவரே, பாவத்தோடு இருக்கிற நெருக்கம் தேவனோடு இருக்கணும். பாவத்தை விட்டுட்டு ஆண்டவரே அப்பா உம்மோடு ஒரு நெருக்கம். கணவனுக்கு, மனைவிக்கு, குடும்பத்திற்கு ஒவ்வொருவரும் தேவனுக்கு ஒரு நெருக்கம். அப்பா பிள்ளை ஜெபம் பண்ணுறதை பார்க்கணும், கணவர் மனைவி ஜெபம் பண்ணுறதை பார்க்கணும், மனைவி கணவர் ஜெபம் பண்ணுறதை பார்க்கணும். பர்சனலாக தேவனுக்கு உங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கணுங்க. அது ஒரு பெரிய சாட்சியின் அடையாளமாக வெளிப்படணும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் இருப்பதற்காக நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்சம் நேரம் ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏழாவது பாருங்கள், பழைய வாழ்க்கையை தேடக்கூடாது. பழைய குணங்கள், பழைய பாவங்கள், பழைய காரியங்கள், அதை தேடி நீங்களும் நானும் போகவே கூடாது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும். இயேசுவே, பழைய நண்பர்கள், பழைய பிரச்சனை, பழைய போராட்டம், பழைய காரியம் தான் நம்ம பிள்ளைகளை தொடர்ந்து வரும், நம்மளை தொடர்ந்து வரும். இயேசுவின் நாமத்தினால் அப்படி அதை நோக்கி போயிடக்கூடாது. நம்ம பிள்ளைங்க அதை நோக்கி போயிடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் ஒருத்தரோன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் அந்த நிலைமையை மாற்றுவார். ஆண்டவர் நிச்சயம் அந்த சூழலை மாற்றுவார். தேவனே அற்புதத்தை செய்வார். உங்கள் நிலைமையை மாற்றி, உங்கள் சூழலை மாற்றி, பழைய காரியம் உங்கள் குடும்பத்தை தொடாதபடி. நாம் தானே பாவத்தை அழிக்கிற ஒரு குடும்பமாக, அதை வெறுக்கிற ஒரு குடும்பமாக, நம்ம குடும்பத்திலிருந்து அகன்று போகிற ஒரு தயவில் கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு 9 காரியம் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. 10வது, என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை கேட்கிறேன். விசுவாச அறிக்கையோடு ஜெபிக்கலாம். ஆண்டவரே அப்பா, என் குடும்பத்தை விட்டு சகலமும் அகன்று போச்சுப்பா. என் குடும்பம் பாவத்தை அழிக்கும், பிரச்சனையை அழிக்கும், போராட்டத்தை அழிக்கும், எதிர்கொள்ளும். யோசுவா தன் குடும்பத்தோடு தேவனுக்கு சாட்சியாக நின்னது போல என் குடும்பமும் உமக்கு சாட்சியாய் நிற்கும் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாய் நிற்கும் ஆண்டவரே. பிரச்சனையை தாண்டி, போராட்டத்தை தாண்டி தேவனுக்கு சாட்சியான ஒரு குடும்பமாக என் குடும்பம் இருக்கும்பா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் தந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தயவில் என் குடும்பத்தை நடத்தி இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தில் என் குடும்பத்தை நடத்தி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உங்கள் பாதத்தை பிடிக்கிறேன் டேடி. உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க, உங்கள் பிரசன்னத்தில் நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தேவன் அற்புதம் செய்வார். ஜெபம் டீயோடு இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். ஆமென்.